துலாம் ராசிக்கு துலா ராசி. துலா ராசிங்கிறது ஒரு காற்று ராசி. நம்ம ஏற்கனவே காற்று ராசி ஒன்று பார்த்தோம், மிதுனத்துக்கு. அப்போ அந்த தன்மைகள் இதுலயே இருக்கும். அங்க அறிவாளித்தனமா இருக்கும், இங்க எடை போட்டு பார்க்குற தன்மை இருக்கும். காற்று ராசி. அட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ராசி. பாசத்துக்கு அதிகமாக கொடுக்குற ராசி. எதையுமே டக்குன்னு எடுத்துக்காது, புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ராசி. கவர்ச்சியின் அடிப்படையில் செய்யக்கூடிய ராசி. இந்த தன்மைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, துலாத்துக்கு ராகு 5ல் இருக்கு, கேது 11 இருக்கு. ரெண்டுமே மிக சாதகம். மிக சாதகம். நான் ஏற்கனவே 5, 9ல் ஒரு கிரகம் கெட்டவனா இருந்தாலும் நல்லதுன்னு. 5ங்கிறது பணபர ஸ்தானமும் கூட, மூதாதைய ஸ்தானம் கூட, இயற்கை அறிவு ஸ்தானம் கூட. அப்ப துலாத்துக்கு நல்லா இருக்கு. 11 நம்ம பார்த்தோம் மேஷத்துக்கு லாபஸ்தானம், போகஸ்தானம். அப்போ லாபமும் போகமும் நன்றாக கிடைக்கக்கூடிய தன்மையும் உண்டு, நிர்வாக திறமையோட. ஆனால் துலா ராசிக்காரர்கள் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய தன்மை. ஆனால் இதை எப்படி செயல்படுத்திக்கணும்? இச்சையினாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் எப்படி அறிவை பத்தி சொன்னனோ, ஆசை, விருப்பம், காதல். காதல்ன்றது என்னமோ ஆண் பெண்ணு இல்ல, எனக்கு இது தேவை என்று சொன்னால் காதல். ஆசை விரிவடைந்தால் விருப்பம், விருப்பம் விரைவடைந்தால் காதல். காதல்னா எனக்கு தேவை. அந்த மாதிரி தன்மை வரும்போது தான் இவங்களுக்கு கஷ்டம் வரும். அதனால எது தனக்கு தேவையோ அது பயன்படும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா எனக்கு தேவை, அது இல்லைன்னா என்னால் முடியாதுன்ற தன்மையை தயவு செய்து ஒதுக்கி தள்ளிடுங்க. இதுதான் துளாராசி. இதுலயே ரொம்ப ஆழமா போகாதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. விருப்பங்கள்ல ரொம்ப ஆழமா போனீங்கன்னா அதனால பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விருப்பங்களை அழகா மெயின்டைன் பண்ணி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்றீங்க. ஆமா, ரொம்ப சிறப்பு.